6th standard term 3 chapter 3 perimeter and area அதில் எக்ஸசைஸ் 3.1ல் 6th ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ஒரு ஷேப்பை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கொஞ்சம் முன்ன பின்னான்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா 4. அது உங்கள் புக் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். அப்போ இது 4ன்னா இதுவும் 4, இங்கே 4. ஸோ 4 எந்த இடத்துலலாம் லைன்ஸ் போகுதோ அந்த எல்லா இடத்துலையுமே ஜஸ்ட் 4ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம பெரிமீட்டர்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு. பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெரிமீட்டர்னா இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் பெரிமீட்டர், சுற்றளவு. இப்போ இந்த இடத்துல எத்தனை டைம்ஸ் 4 வருதுன்னு, இது ஏன் எல்லாமே 4ன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இது. ஸோ அதனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே அளவு. சதுரம்னா அனைத்து பக்கங்களும் சமம். ஓகேங்களா? ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. நீங்கள் 12 டைம்ஸ் 4 ஆட் பண்ணுறதும் 12ஆல் 4 மல்டிப்ளை பண்ணுறதும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் டயக்ராம் அல்லது பெரிமீட்டர் ஆஃப் தி கிவன் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் தி given diagram அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ கொடுக்கப்பட்ட வரைபடத்தின் சுற்றளவு அப்படின்னு எழுதிக்கணும். நான் என்ன சொன்னேன், 4 12 தடவை 4+4+ அப்படின்னு போட்டாலும் சரி. அதை விட ஈஸி என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 எத்தனை டைம்ஸ் கவுண்ட் பண்ணோம், நம்ம 12 டைம்ஸ் கவுண்ட் பண்ணோம். ஸோ அப்போ 4 × 12னாலும் 4 12 டைம்ஸ் ஆட் பண்ணாலும் சேம் கான்செப்ட் தான். ஸோ அப்போ 4 12s are 48. யூனிட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். பெரிமீட்டர்ன்றதுனால எத்தோட நிறுத்திக்கணும், சென்டிமீட்டரோட நிறுத்திக்கணும். இதே ஏரியானா என்ன பண்ணுவீங்க, பவரில் 2 போடுவீங்க. ஓகேங்களா? கொஸ்டினில் ஏரியாவும் கேட்டிருக்கிறான். ரைட்டு, பெரிமீட்டரை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏரியான்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர்னா என்ன, ஏரியானா என்ன அப்படின்றதுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது, உள்ளே இருக்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது நான் இந்த இடத்துல சும்மா ஒரு டாட்டட் லைன்ஸ் தெரியறதுக்காக போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கவரேஜ் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. நான் கவுண்டிங் பண்ணுறேன். எத்தனை ஸ்கொயர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர்ஸ். இப்போ ஒரு ஸ்கொயரை மட்டும் நான் தனியாக எடுத்து வரேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயருடைய சைடு. அப்போ நான் எப்படி எடுத்து எழுதலாம், சைடு ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாமா, சதுரத்தின் பக்கம். ஸோ அப்போ ஸ்கொயருடைய சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருடைய ஏரியா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடு இன்டூ சைடு ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ சைடு என்ன இருக்குது 4 × 4 which is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போது இந்த ஆன்சர் தான் ஃபைனல் ஆன்சரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர். ஒரே ஒரு ஸ்கொயருடைய ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த மாதிரி நமக்கு எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் இருக்குது. அப்போ அதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா therefore ஏரியா ஆஃப் 5 ஸ்கொயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் 5 ஸ்கொயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கொயர் 16னா 5 ஸ்கொயர்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க, ஒன்றுத்துடைய வேல்யூ கொடுத்துட்டு நிறையத்துடைய வேல்யூ கேட்டாங்கன்னா 16 × 5 அல்லது 5 × 16. எப்போவுமே இந்த சைடு அதாவது ரைட் சைடில் போடுற வேல்யூ கம்மியாகவும் லெஃப்ட் சைடில் போடுற வேல்யூ பெருசாகவும் போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 5 6 are 30, 5 1s 5 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 80. that is 5 1s are 5 + 3 8ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போது 5 ஸ்கொயருடைய பரப்பளவு அதாவது ஏரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.